வெல்கம் பேக் டு மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வாலஜிக்காவில் இது பிங்க் கலரில் இருக்கும். இது லைக் வைல்ட் பெரி அந்த வேரியண்ட்டு ஹைட்ராஜெல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஓகேங்களா, இது வந்து நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். எப்படி இருக்கும்னா தெரியல, பட் குவான்டிட்டி வந்து இது ரொம்ப நிறையா இருக்கும். இது வந்து எனக்கு இப்போ 2 months ஆகி இவ்வளோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வருது. இது ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சர்ஃபெக்சல்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஸ்மெல் வருது. ஆனால் குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் தேய்ச்ச உடனே குயிக்காக வந்து ஒரு மாதிரி அப்சர்வ் ஆகிடும். நல்லாயிருக்கும் இது. ஆனால் எனக்கு இது போட்டால் ஒரு மாதிரி க்ளோயிங்காக எஃபெக்ட் கொடுக்குது. க்ளோயிங் எஃபெக்ட் கொடுத்தாலும் சம்திங் உடனேவே எனக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிடுது. அப்சர்வும் ஃபாஸ்ட் ஆகுது, ஸ்வெட்டும் ஃபாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு அது செட் ஆகுதான்னு கேட்டாக்கா அப்பப்போ ஒரு வின்டர் சீசன் அந்த மாதிரி டைம்லலாம் போட்டுப்பேன். ஸோ ஆனால் ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன்லாம் நல்லாவே இது வந்து நல்லா ரிமூவ் பண்ணுது. இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற 3 ஃபேவரட் சொன்னால அதில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கணுன்னா ப்ளம். இந்த வேரியண்ட் தெரியுதா? இப்போ கொஞ்சம் நாளாக இது எனக்கு வந்து எல்லா யூடியூப் வீடியோஸில் நிறைய இடத்துலலாம் இது வந்துட்டு இருந்தது. ஸோ எனக்கு வந்து ப்ளம்மோட ப்ராடக்ட்டில் வந்து பாடி வாஷு, பாடி லோஷன் இந்த மாதிரிலாம் நான் நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேவரெட்ஸ் ப்ளம்மு, ரொம்ப ஃபேவரெட் ப்ளம்மு. ஸோ அதில் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாங்கினேன். ஹைட்ரா. இதோட பேர் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் நயாசினமைட். ஓகேங்களா. ரைஸ் வாட்டர் நயாசினமைடோட மாய்ஸ்சரைசர் இது. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஆனால் வந்து என்னன்னாக்கா எனக்கு ஸ்மெல் கூட ஒன்றும் வராது. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்பப்போ புத்தி வந்து லைட்டாக மாறும். அப்போ வந்து அது இது அப்படின்னு மாற்றி நான் யூஸ் பண்ணுவேன். பட் இது நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். ரொம்ப நேரம் எடுத்து அப்படிலாம் அப்சர்வ் ஆகாது. ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நம்ம இது ரெட்டினால்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சீரம் ரெட்டினால் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இதை நான் வந்து மேலே அப்ளை பண்ணி ஒரு திக் லேயர் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். காலைல பார்த்து சூப்பராக இருக்கும் ஸ்கின் ப்ளம்பியாக. ஸோ அது மாதிரி நைட் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவன் அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டாட் அண்ட் கீ. லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேவரெட்னா இவனும் டாட் அண்ட் கீழே இன்னொன்று இருக்கும் எல்லோ கலர். கிட்டத்தட்ட ஒரு 3 பாட்டில் கிட்ட நான் வந்து விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் அதை நான் காலி பண்ணியிருப்பேன். இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர் டாட் அண்ட் கீ தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்கு நீ வந்து அப்போ ப்ளம்மும் ஆக்வாலஜிக்காவும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ப்ராடக்ட்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஏதாவது ஒரு புதுசாக ட்ரை பண்ணணும், புதுசாக இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி வந்து வாங்கினதான் அவனுங்களாம். பட் இவன் வந்து ஆல் டைம் ஃபே. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. மாற்றணும்னு எண்ணமே வந்தது கிடையாது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போது ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, அதுலேயும் ட்ரை ஸ்கின்லேயும் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னில் இருக்கீங்க, எனக்கு என்ன யூஸ் பண்ணுறது தெரியலன்னா என் ஸ்கின்னில் நிறைய ப்ராடக்ட் போட்டு வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், டேமேஜ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இதுக்கு கண்ணை மூடிட்டு போய் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கு. 2 இயர்ஸில் நான் மாய்ஸ்சரைசர் யூஸே பண்ண வேணாண்டா போடா அப்படின்னு விட்டதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச ஒரு கோல்டன் ப்ராடக்ட் தான் இது. அடிக்கடி டாட் அண்ட் கீ வெப்சைட்லலாம் பை ஒன் கெட் ஒன்லாம் ஆஃபர்லாம் போடுவாங்க. அப்போ வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப மணி சேவிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ ஸ்கின் கேரில் டேமேஜ் பண்ணி வச்சுட்டீங்க ஆல்ரெடி ஸ்கின்னை, உங்களுக்கு ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை உங்களுக்கு இப்போ தான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட்டே பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் சேஃபான ப்ராடக்டாக யூஸ் பண்ணணுன்னாலும் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ப்ளம் ப்ராடக்ட் வந்து இதுக்கு இதுவும் அதே மாதிரி தான். இந்த நியூட்ரிஜினா அதுக்கப்புறம் சில ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூப் மாதிரி இருக்குது. அதே மாதிரியில் இது டூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் சரி நல்லாயிருக்கு. ஆக்வாலஜிக்கா வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதுனால இது அப்பப்போ யூஸ் பண்ணுற ஐட்டம். ஈவனுங்க நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம். ஸோ இதுதான் என்னோடய மாய்ஸ்சரைசரோட கலெக்ஷன். நான் வந்து சன்ஸ்க்ரீனுக்கு ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இது வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். எனக்கு வந்து ஒரு ஹாபி இருக்குது, சில பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கின் கேரை, அதுக்கப்புறம் காஃபி கப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காஃபி கப்ஸு, ஃபோன் கவரு. எனக்கு வந்து நீங்கள் மோர் தென் ஃப்ரெண்டாக ஃபேமிலி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய ட்ராவல் பண்ணலாம். பாண்டிச்சேரியில் இருக்க நிறைய விஷயங்கள், என்னோட லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்னதாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் வரும், ரொம்ப ஹாப்பியாக கொடுக்கும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. ஓகேவா? நன்றி. நம்ம அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். பாய்.